bless you. Welcome to my channel. Hey, army செல்லக்குட்டீஸ். போன பாட்டில் தாயாங்க்கு டாக்டர் கால் பண்ணி பேசினதும் ஷாக் ஆகிருப்பான். ஓகே, எப்படி கண்டினியூ பண்ணலாமா? தாயாங் ஒன்னே ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னார். எந்த ஹாஸ்பிட்டலாக டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு அவன் உடனே கால் கட் பண்ணிவிட்டு மேனேஜரை கூப்பிட்டு இம்மீடியட்டாக நம்ம ஊருக்கு போகணும், உடனே ஃப்ளைட் டிக்கெட் போடும் அப்படின்னு சொன்னால் அப்படியே முழுகிறான். என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு. என்ன ஆச்சு திடீர்னு எப்படி சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு கத்துறான் தயாங். உடனே மேனேஜர் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்த ஃப்ளைட் டிக்கெட்டு போட முடியுமோ உடனே போட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு சீக்கிரமாக கிளம்பி வராங்க. வந்த தயாங்கோ அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரா. மேனேஜர் அப்பையும் சார் என்னாச்சு மேம்க்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். பதிலே சொல்லலை. தயாங் அமைதியாகவே இருக்கான். ஹாஸ்பிட்டல் வந்ததும் தயாங் இறங்கி ஃபஸ்ட்டு குடுகுடுன்னு ஓடுறான். மேனேஜரும் பின்னாடி பதட்டத்தோட என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கான். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் அவங்க நேம் சொல்லி அவன் கேட்குறான். ஜாஸ்மின் ரிப்போர்ட்டர் எங்கே அப்படின்னு சொல்லி அவன் பதட்டத்தோடு கேட்கும். அவங்க ரூம் நம்பர் சொன்னதும் அங்கே ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா நீங்களும் கையில் ட்ரிப்ஸ் போட்டு அப்படி மயக்க நிலையில் இருக்கீங்க. கிட்ட பார்த்தவனும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு இப்போ எனக்கு உன்னை பிடிக்கல, கோவம் எல்லாம் இருக்குது, உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும் எல்லாம் நினச்சேன். ஆனால் இந்தளவுக்கு ஒன்றை நான் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னை நீ மறந்துட்ட, என்னை சுத்தமாக நீ மறந்துட்ட அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வலிக்குது. அதனால தாண்டி உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் உன்னை கொல்லணும்னு சத்தியமாக நான் நினைக்கலடி. என்னடி இப்படி படுத்திருக்க, எந்திரிடி, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன், பேசுடி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அவன் ஏதோ புலம்பி அழுதுகிட்டே இருக்கான். நீங்களும் அசைவே இல்லாமல் இருக்கீங்க. அப்போ அங்கே நர்ஸை பார்த்துட்டு சார் என்ன பண்ணுறீங்க அப்படி. இது என் ஒய்ஃப் அப்படின்னு. நீங்கள் தானே அது, டாக்டர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார், ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க என் ஒய்ஃபுக்கு என்னங்க ஆச்சு, நீங்கள் எதுனாலும் டாக்டர்கிட்ட கேட்டுங்க சார் அப்படின்னு சொன்னதும் சரின்னு அங்கேயும் தயாங்கிலே அப்புறம் மேனேஜர் பார்த்துட்ருக்கான். அப்போ நர்ஸ் கிட்ட மேனேஜர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அவருக்கு சொன்னதான் உங்களுக்கும் போய் டாக்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. ரொம்ப தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் தயாங் பின்னாடியே ஓடுறான். தயாங் உள்ளே போனதும் டாக்டர் யார் நீங்கள் அப்படின்னு. சார் நான் தான் இந்த ஜாஸ்மின் அவங்க ரிப்போர்ட்டர் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதும் ஓ அந்த பெரிய மனுஷன் நீங்கள் தானா அப்படின்னு சொல்கிறார் டாக்டர். தயாங்கோ சார் அப்படின்னு. என்ன சார் நல்லா படித்த ஒரு மாதிரி இருக்கீங்க, பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது, உங்களுக்கு இவ்வளோ ஒரு கேர்லெஸ் இருந்தால் அப்புறம் மற்றவங்களெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு. சார் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. என்ன சார் என்ன ஆச்சுன்னு என்ன கேட்குறீங்க? ஏன் சார் 2 டேஸாக உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்க கூட ஆள் எல்லாமே வீட்டில் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு. சார் இல்லை நான் வெளியூர் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ வெளியூர் போனால் வீட்டில் மெய்டு கூட இல்லையா? உடம்பே சரியில்லாத ஒய்ஃபை இப்படி விட்டுட்டு போனீங்களே, ஒரு கால் பண்ணி கூட விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கார். சார் ஃபஸ்ட்டு அதெல்லாம் அப்புறம் நீங்கள் என்னை திட்டிக்கலாம் சார், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். அவள் ஏன் சார் இப்படி படுத்திருக்கா, அவள் பேசவே மாட்டேங்கிறா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தயாங் பதட்டத்தோட கேட்கும். உடனே டாக்டர் இப்போ கொஞ்சம் கூலாகி சரி ஓகே ரொம்ப பதட்டப்படாதீங்க, எனிவே ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர். தயாங்க்கு ஒன்றுமே புரியல. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்கள் ஒய்ஃப் 2 months கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல உங்கள் தயாங்க்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. சார் நிஜமாவா அப்படின்னு. பின்ன என்ன நான் பொய்யா சார் சொல்ல போகிறேன், அவங்க கிட்டே கூப்பிட்டு வச்சு விளையாடணுன்னு எனக்கு மட்டும் என்ன. ஐயோ செம்ம ஹாப்பியாக இருக்குது சார், என் ஒய்ஃபுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை அவங்க வந்ததுலேருந்து மயக்கத்தில் தான் இருக்காங்க, ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம், அவங்க நார்மல் ஆனதுன்னு தான் சொல்லணும் அப்படி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒய்ஃபை பார்க்கலாமா? ஓ பாருங்கள், பட் ஃபஸ்ட்டு அவங்கள நல்லா கேர் பண்ணிக்கோங்க சார். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்டோட கேரிங் தான் இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப தேவை. ஓகே சார் அப்படின்னு சொல்லலாம் தயாங். அப்புறமா சரி சார் நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படி. சரி சார் பாருங்கள், அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தயாங் கிட்டே சொல்லும். தயாங்க்கு ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டுருக்கு. சரி எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அவனும் அங்கேருந்து குடுன்னு ஓடி வரான். வந்தால் நீங்கள் அப்போ தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. நர்ஸ் உங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் வெளியே நின்றே பார்க்குறான். பார்த்துட்டு அவன் உள்ளே வரவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, உங்களை பார்த்தோன்னா கில்ட்டியாக
நம்ம மேலே தான் தப்பு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராமல் அங்கேருந்து மேனேஜரை அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே மேனேஜர், சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேருந்து கிளம்பிடுறான். நான் இங்கே வந்தேன் அப்படின்னா சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான் மேனேஜர்கிட்ட. மேனேஜர், சார் அது சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிடுறான். தயாங் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அவளை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கேயும் போகக்கூடாது, நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும், அவளுக்கு எப்போ டிஸ்சார்ஜ்னு கேட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து பரமா திரும்பி பார்த்து அவகிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்களும் தயாங் வருவான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. பட் தயாங் வரல, இப்போலாம் மேனேஜர் தான் வராரு. வந்தவரும், மேம் அப்படின்னு உங்களுக்கும் செம்மையாக கடுப்பில் இருக்கீங்க, என்னை வந்து ஒரு மனசியாக கூட மதிக்கலை, இல்லை அந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்கலை, சரி இவன் வந்து ஒரு மனசாட்சி கூட எனக்கு இல்லை, என்னை இப்படி இருக்கும்போது கூட என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக இருக்கீங்க. மேனேஜரோ எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கான். மேம், சார் உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னார், அவன் சாரி எதுக்கி டஸ்ட்பினில் போட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் நீங்கள் கோவப்படாதீங்க, சார் சுச்சுவேஷன் நான் எதுவும் கேட்க விரும்பலைங்க, விட்டுருங்க, நீங்களும் கிளம்புங்க, யாரும் இங்கே இருக்க வேணாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மேம், இது சாரோட ஆர்டர், நான் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு, இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அவனுக்கு நான் எங்கேயும் ஓடிடுவேணும்னு பயமா அப்படின்னு. மேம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு மேனேஜர் சொன்னான். நான் எங்கேயும் ஓட மாட்டேன்னு உங்கள் சார்கிட்ட சொல்லுங்கள், நான் இங்கே தான் இருப்பேன், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்களோ அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு தான் வருவேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. மேனேஜரோ உங்ககிட்டையும் பேச முடியாமல், இதை வந்து தயாங்கிட்டையும் சொல்ல முடியாமல் அவன் போய் வாசலில் உட்காந்துக்கிறான். டாக்டர் உங்களை பார்க்க வராரு. பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஓகே டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு, டாக்டர் நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னம்மா அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுமா, ஒரு 2 டேஸாவது நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். டாக்டர், இல்லை நான் வீட்டில் போய் கூட ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர் ஸ்ட்ரிக்டாக. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வேறு வழி இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. அவங்களும் ஃபோன் எடுத்தது, என்ன ஆச்சு மச்சான், ஃபோனே பண்ணல நீ 2 டேஸாக, நான் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணல அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பற்றி நடந்ததெல்லாம் சொல்லிங்க. உடனே அவங்களும் அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்தவங்களும், என்னாச்சு மச்சான் அவனுக்கு அப்படின்னு. நீங்கள் உண்மையெல்லாம் சொன்னால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு, இல்லை ஃபுட் பாய்சன் அப்படின்னு. கண்டதையும் திங்காதனா கேட்குறியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு, நான் சாப்பிடவே இல்லடி அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை மச்சான் இது ஃபாஸ்ட்டு ஃபுட் ஏதோ சாப்பிட்டேன், அது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. சரி டி ஹெல்த்தை பார்த்துக்கோ, நான் சொல்லிடுறேன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க, நான் வேணா அவங்க கூட இருந்து 2 டேஸ் பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள், இல்லை மச்சான் பரவாயில்ல, உன்னோட ஒர்க் இருக்கும் உனக்கு, நீ பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களோ, இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. வீட்டுக்கு போன தயாங்கோ சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். அவனுக்கு கில்ட்டினஸ், என்ன ஆச்சு உங்களுக்கு, எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மெய்டு யாரையாவது கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே வரான். அப்போ அவங்க மெய்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அவங்கள குடும்பம் பார்த்து அந்த மெய்டு இன்னொரு மெய்டு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு, அக்கா அவங்கள இன்னும் காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல, ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது, சார் வந்து அப்புறம் நம்மளை தானே கேட்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு இந்த மாரி, அவன் திமிர் எடுத்து எங்கேயாவது போனால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவன் எங்கே போனானே எங்களுக்கு தெரியாது, அவங்க கூட ஓடி போயிட்டான்னா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் தயாங் காதில் வாங்கிட்டு தான் இருக்கான். தயாங் வந்ததை இவங்க பார்க்கவே இல்லை, பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, இப்படி சொன்னால் அவர் முதல் நம்புவாரா, அவர் நம்புற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதான், எங்களுக்கு தெரியாது சார், அவங்க திடீர்னு எங்கே போயிட்டாங்க எங்களை கேட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடு. சரி போனவங்க வந்து நடந்ததை சொல்லிட்டா, அதெல்லாம் சொல்ல மாட்டா, அப்படியே சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான் விடு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் தயார் கேட்டு அப்படியே வந்து நிற்கிறான் கில்லர் லுக் விட்டுட்டு. அப்போ தான் அந்த மெய்டு அப்படியே பார்க்குறா. அப்படியே பார்த்தவங்களுக்கும் செம்மையாக உதறுது. சார் நீங்கள் எப்போ அப்படின்னு அந்த மெய்டுக்கு பலார்னு ஒரு அறையை விடுறான். விட்டுட்டு, உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப ஓவராக பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, தயாங்க்கு வந்து உங்களோட மேரேஜ் சீக்ரெட்டாக வச்சுருக்கனால இவளை வந்துட்டு என் ஒய்ஃபை வந்து இப்படி பண்ணான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண வைக்க முடியாது, ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் திருடிட்டான்னு கேஸ் கொடுத்து போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறான். அவளோ வாழ் கத்திகிட்டே இருக்கா. பட் தயாங்க்கு தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால இவளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இந்த நியூஸ் மேனேஜருக்கு தெரிஞ்சு மேனேஜர் வந்து உங்ககிட்ட, மேம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படி, உங்களை கஷ்டப்பட்டனால அந்த மெய்டு அவளை வந்து சார் வந்து போலீஸில் பிடிச்சி கற்றுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஓ அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. உங்களுக்கும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, எப்படியே நமக்கு ஏதாவது ஆயிருந்தால் அந்த மெய்டு வந்துட்டு மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லி இவனாவே அந்த மெய்டு மாட்டினா இவனும் மாட்டிக்குவான் அப்படின்னு ஏதோ இவனை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பாவம் அந்த மெய்டு அவள் என்ன பண்ணுவா, இவனுக்காக அவள் உள்ள போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போயும் தயாங்க தப்பாக தான் நினைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்க. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுலேருந்து தயாங்க மேலே உங்களுக்கு ரொம்பவுமே வெறுப்பாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்கள செக் பண்ண டாக்டர் வர்றாரு. அவர் வந்து பார்த்துட்டு ஓகே இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நாளைக்கு வேணால் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு டயட் சார்ட் எல்லாம் தர்றாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓ சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க 2 months அப்படின்னா உங்களுக்கு செம்ம ஷாக்காகவும் இருக்குது, ஒரு ஹாப்பி கலந்த ஒரு சேடு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ஃபீலிங்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அதுவும் தயாங்கோடது அப்படிங்கும்போது உங்களுக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தயாங்க மேலே செம்மையாக கோவம் இருக்கிறதுனால இவனுக்கு அப்படின்ட்டு சரி இந்த குழந்தை எப்படியும் பெற்று அவன் கையில் கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டயட் சார்ட்டை வாங்கிட்டு இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. அவரும் எல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் மந்த்லி செக்கப் போனால் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் அவர் சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு சார் நான் நாளைக்கு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். உங்களுக்கு ஷேர் நீங்கள் வீட்டில் போய் உங்கள் உடம்பை பார்த்துக்குவீங்கன்னா ஓகே இன்றைக்கி கூட நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு. சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக ரெடி ஆகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க, அவங்க தான் வராங்க. அவங்க சாரி மச்சான் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு இருந்தால் வர முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. வந்து சரி உனக்கு நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் அப்படின்னு. இல்லை நான் இன்றைக்கே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா சரிடி நான் கூட்டிகிட்டு வந்தோன்னு வரேன். இல்லை இல்லை நானே போய்க்குவேன், அப்புறம் ஏன்டி என்ன கூப்பிட்ட அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன? இல்லை நான் வந்து நீ ஒர்க் வர மாட்டேன், ரிசைன் பண்ணுறேன், என்னோடய ரிசைன் லெட்டர் நான் மெயில் பண்ணிவிட்டேன், இந்த லெட்டரையும் அப்படியே கொடுத்துருவேன். ஏய் மச்சான் இது உன் ட்ரீம் ஜாப் டி, ஏன்டி திடீர்னு என்னடி ஆச்சு அப்படின்னு. இல்லை மச்சான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஏய் வெறும் ஃபுட் பாய்சன் தானடி சொன்னேன், இவ்வளோ சீரியஸாக உனக்கு என்ன, அதுவும் ஜாபே ரிசைன் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் அப்படின்னு. ஓ தம்பியை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு. இல்லைடி அவனுக்கும் நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, அவனை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கூட இருந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவங்களும் நம்பிடுறாங்க. ஓ தம்பி கூட கொஞ்ச நாள் இருக்கான்னு நினைக்கிறேன், சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மச்சான் நீ சமாளிச்சிக்கிவியா, சேலரி இல்லாமல் எப்படியோ இதெல்லாம் கேட்குறேன். இல்லடி கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொடுத்துறேன், சரி நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டே போகிறேன். இல்லை இல்லை நானே போய்க்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுறீங்க. அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஓகே மேம் நீங்கள் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகுறீங்களா அப்படின்னு அவனும் கேட்குறான். ஆமாம் இங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க, வீட்டுக்கே போகலாம் எனக்கு இங்கே இருந்தால் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி மேம் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தயாங்க்கு கால் பண்ணி மேம் வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தயாங் வந்துட்டு அவன் ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் உங்கள் உடம்பை நினச்சி ஏன் அவன் நாளைக்கு வர இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. இல்லை சார் அவங்களுக்கு போர் அடிக்குதான் அப்படின்னு. என்ன நீங்கள் பண்ண போகிறா, சரி அவள் சொன்னால் கேட்க மாட்டா பிடிவாதக்காரி, சரி பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வரல. நீங்கள் தயாங் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க, பட் இப்படின்னு தயாங் வரல. இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுங்க. மேனேஜருக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேம் நீங்கள் எப்போவுமே என்னோட பேசிட்டு துருன்னு இருக்கிற ஆள் ஏன் இப்போ திடீர்னு சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மாறுறோம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. மேம் எனக்கு புரியல அப்படின்னு. உங்களுக்கு எதுவும் புரியாது சார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ வா பொண்ணு நம்மளை பேசுவாங்க இவங்கள மரியாதையாக பேசுகிறாங்க அப்படின்னு அவனை யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போகும்போது தயாங்க ஹாலில் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் பாட்டுக்க டேரெக்டாக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன பேசக்கூட மாட்டேங்கிற அப்படின்னு சரி ஏதோ கோவமாக இருப்பா போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி பேசுவீங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு நீங்கள் எதுவுமே பேசலை உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. தயாங்க்கு ஆல்ரெடி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால சரி மேலே ரூம் வேணும்னு கீழே ஷிஃப்ட் பண்ணியிருப்பான். எங்கே போகிற அப்படிமா நீங்கள் ஸ்டெப்ஸ் போகும்போது ரூமுக்கு அப்படின்னு நீங்கள் நம்ம ரூமை ஷிஃப்ட் பண்ணியாச்சு கீழே தான் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
நீ இப்போ கன்சீவாக இருக்க அதனால தான் அப்படின்னு சொன்னான். ஓ ஓகே அப்படின்னு நினச்சிட்டு உன் குழந்த வரப்போதுன்னா அக்கறை அதானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படின்னு கேட்டு அந்த ரூமுக்கு போகிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.